முதலாக மறுபடியும் சொல்லுகிறேன், இப்போ உங்கள் குடும்பத்தில் ஏன் சாபம் போகலை? ஏன் உங்கள் அப்பா அம்மா படுக்கையாக இருக்காங்க? ஏன் ஒரு வீடை கட்ட முடியலை? ஏன் ஒரு இடத்த வாங்க முடியலை? ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை? ஏன் ஒரு வாகனத்தை வாங்க முடியலை? ஏன் மற்ற மனிதனை போல் வாழ முடியலை? எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா, நீங்கள் செய்கிற தவறுகள். அந்த தவறுலேருந்து முதலாவதாக வெளியே வாங்க. இந்த நாளையில் அதுலேருந்து வெளியே வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறத எடுத்து தூக்கி வீசுங்க. யாரையும் நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு பாஸ் வரணும், இல்லை செஞ்ச மந்திரக்காரை வரணும், யாரோ வந்து உங்களுக்கு செய்யணும் அவசியம் இல்லை. நீங்களே எடுத்து வீசுங்க. இயேசுவின் ரத்தத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. எந்த சர்ச்சிலே அது பார்த்துருக்கீங்களா? பொட்டணம் கட்டி வாசப்படில் தொங்க விட்டுருக்காங்களா? இந்த ஊழியக்காரன் வீட்லையாவது பார்த்துருக்கீங்களா? பொட்டணம் கட்டி வாசப்படில் தொங்க விட்டுருக்காங்களா? ஆனால் உங்கள் வீட்டில் தொங்க விட்றீங்களே. சபைக்கு தான் போகிறீங்க, அந்நிய பாச பேசுகிறீங்க, ஆவியில் நிரம்புறீங்க. காலையில் சர்ச்சு, மாலையில் சர்ச்சு, எல்லாம் சர்ச்சு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறீங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க? ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறதா சர்ச்சுக்கு போயிட்டு வர்ற காரியம்? நீங்கள் அதுக்கு சர்ச்சுக்கே போகாமல் அந்த காரியமெல்லாம் செஞ்சால் கூட ஆண்டவர் மன்னிச்சிருவார், மனம் இறங்கிடுவார். அறியாமல் செய்கிறன்னு, நீ அறிஞ்சு செய்கிற, நீ அறிஞ்சு செய்கிற. திருவிழா போயிடுறது, எந்த கோயில் திருவிழானாலும் ஓடிடுறது ஓகே, எங்கே ஃபங்க்ஷன்னாலும் போயிடுறது ஓகே. ஆனால் வீட்டில் வந்து என்ன செய்யலை? சுத்தம் கிடையாது, சுத்தம் கிடையாது. வீடை சுத்திகரிப்பது கிடையாது. ஆனால் ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தில் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுத்திகரிப்பார்? உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக சுத்திகரிக்க மாட்டார். இந்த காலப்பொழுதில் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் விட்டு விடும்படியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். கணவன் சரியில்லைன்னு பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறீங்க, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி வாழ்கிறதுக்கு சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, எல்லாம் சொல்ல தெரியுதுல்ல. அப்போ நீங்கள் சரியில்லைன்றதை யார்கிட்ட சொல்கிறீங்க? யார்கிட்டையும் சொல்ல முடியுது அவங்கனால? நான் சரியில்லை, என் வீட்டு வாசப்படில் தொங்குது தாய் தொங்குது, என் இடுப்பில் தாய் தொங்குது, என் கழுத்தில் தாய் தொங்குது. இந்த தாய்த்தெல்லாம் சுமக்க தெரியுது, பரிசுத்த ஆவியானவர் சுமக்க தெரியாது நிறைய பேர்த்துக்கு. அவரை சுமக்க தெரியாமல் வாழ்க்கை உங்களுக்கு எதுக்கு? அவருடைய பேரை சொல்லி தூஷணமாக வாழ்கிறத விட்டுப்புட்டு அவருடைய பேரை சொல்லி ஆசீர்வாதமாக வாழ நினைத்துக்குங்க. ஆசீர்வாதமாக வாழ நீங்கள் நினைத்துக்குங்க. டெய்லி நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை பார்த்து வந்தீங்கன்னா தான் தேவன் இன்னும் உங்களுக்கு பேசுகிறதான வெளிப்பாடுகள் கிடைக்கும், நல்ல காரியங்கள் கிடைக்கும். நல்ல காரியத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், நல்ல காரியத்தில் பங்கு பெறுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிலைமைக்கு உங்கள் பிள்ளைங்க இருக்கணும்னா படிக்க போகணும், காலேஜ் படிக்க, கத்திரிக்காய் படிக்க, எல்லாம் படிக்கும். ஆண்டவரை தேடாமல் படிக்குது. அதனால தான் படித்து முடிஞ்சதுக்கு உருப்படியான ஒரு வேலை கிடைக்காது. நீங்கள் கவனமாக இருக்கணும். உருப்படியான ஒரு வேலை யாரும் கிடைக்காது. அது ஏனோ தானன்ற ஒரு வேலை தான் கிடைக்கும். படித்த படிப்புக்கும் வேலைக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும்.